விதிகளை மீறி பைக் ஓட்டுனதுனால பிரபல யூடியூபருக்கு காவல்துறைகள் பயங்கரமான ஒரு அதிரடி முடிவு கொடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம். யூடியூப் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமான பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. அதுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு இன்னைக்கு யூடியூப்ல ரொம்ப ஃபெமிலியரான பர்சனா வலம் வந்துட்டு இருக்க ஒரு பர்சன்னா இர்ஃபான் அவர்கள். கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி தன்னோட மனைவி கருவுல இருக்கிற பாலினத்தை வெளிநாட்டுக்கு போயிட்டு தெரிஞ்சுட்டு வந்து அதை ஒரு வீடியோவா வெளியிட்டு இருந்தாரு. பயங்கரமான சர்ச்சைக்குள்ள தான் மாறி அதுக்கப்புறம் அதுக்காக மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோ பதிவிட்டு இருந்த அதே யூடியூப்ல அந்த வீடியோவை டெலீட்டும் பண்ணியிருந்தாரு. ஸோ சமீபத்தில் இர்ஃபான் மற்றொரு பிரச்சனையிலையும் சிக்கினாரு. அப்படின்னா யூடியூபர் பிரியாணி மேனுக்கும் இவருக்கும் பயங்கரமான சண்டை ஏற்பட்டுச்சு. அதை பத்தி தான் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பேசிக்கிட்டும் இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ந்து பிரச்சனையிலே சிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு இர்ஃபான் அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு பிரச்சனையில சிக்கியிருக்காரு. அது என்னன்னா ஹெல்மெட் போடாம வாகனம் ஓட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முறையான நம்பர் பிளேட்டும் இல்லாத காரணத்தினால சென்னை போக்குவரத்து காவல்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா யூடியூபர் இர்ஃபானுக்கு கிட்டத்தட்ட 1500 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்களாமா. அந்த ஒரு செய்தி தான் இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் இர்ஃபான் என்ன பண்ணாலும் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, இர்ஃபானுக்கு எந்த ஒரு தண்டனையுமே கிடையாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த இந்த நிலையில இப்ப யூடியூபர் இர்ஃபானுக்கு ஃபைனும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்டை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.